இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே பார்க்கும்போது யூஎஸோட சுப்ரீம் கோர்ட் ஒரு வேர்டிக் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயராக ட்ரம்ப் இன்க்ரீஸ் மேலே வந்து டேரிஃப் கொடுத்துருந்தாரு. இப்போது அதோட ஃபைனல் ஜட்மெண்ட் வந்து நமக்கு லாஸ்ட் ஃப்ரைடே வருது. அவங்க கொடுத்த ஜட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் இது வரையும் நம்மளுக்கு வந்து இம்போஸ் பண்ண டேரிஃப் எல்லாமே வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டீட்டெயிலாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதோட இம்பாக்ட் வந்து நம்மளோட மார்க்கெட்டில் எப்படி இருக்கும், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இப்போ நாளைக்கு வந்து நமக்கு கேப் அப் இருக்குமா, இதோட இம்பாக்ட் நெக்ஸ்ட் கீ லெவல்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸாக நமக்கு இந்த டேரிஃப் பேஸ் பண்ணிவிட்டு என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் ஏப்ரலில் பார்க்கும்போது ட்ரம்ப் அந்த யூஎஸ் லிபரலைசேஷன் டே அப்போது எல்லோரும் வேர்ல்டுக்கே வந்து ஒரு பெரிய ஷாக் கொடுத்துருந்தார். ஏன்னா இப்போது டேரிஃப்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஓப்பனாக வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம். ஏன்னா இப்போது இந்த டேரிஃப் வந்து அவர் எதுக்கு கொண்டு வந்தாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து உங்கள் கண்ட்ரிக்கிட்ட ஒரு 50% உங்கள்கிட்ட நான் பை பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து இப்போ யூஎஸ் கிட்ட பார்க்கும்போது ஒரு 10% தான் வந்து நீங்கள் எங்கள் கண்ட்ரியிலேருந்து பை பண்ணுறீங்க. இது வந்து ஈக்குவல் கிடையாது. அதனால் வந்து நான் டேரிஃப் இப்போ யாரெல்லாம் வந்து ஈக்குவலாக வந்து பை பண்ணலையோ அவங்க அந்த கண்ட்ரிஸ் மேலே எல்லாமேலையும் நான் வந்து டேரிஃப்ஸ் வந்து இம்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி தான் அவர் அப்படி தான் வந்து லாஸ்ட் ஏப்ரல் அப்போது ஸ்டார்ட் பண்ணார். அப்போது ஓவராலாக எல்லா கண்ட்ரிஸ் மேலேயும் வந்து இந்த டேரிஃப் இம்போஸ் பண்ணார். இப்போது இதில் இந்தியாவும் வந்து இன்க்ளூட் ஆனது. இப்போ இந்தியா அந்த டைமில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவர் டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு 26% கிட்ட வந்து டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். பட் இதில் வந்து ஒரு 90 days வந்து டைம் கொடுத்துருந்தாரு. இப்போது இந்தியா அதுக்கப்புறம் வந்து எக்ஸப்ஷன் சம் கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 days கிட்ட வந்து டேரிஃப் கொடுத்துருந்தாரு. அதே டைமில் வந்து டேரிஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து நான் கம்மி பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அனௌன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போது இதை பேஸ் பண்ணிவிட்டு இப்போது யூஎஸ் அதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட ட்ரேட் டீல் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆச்சு. ஏன்னா இப்போது ஒரு 3 months முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து அவர் சொல்லியிருந்தார், இது மாதிரி வந்து இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இப்போ யூஎஸ் இது வந்து போயிருந்தது. அப்போ யூஎஸ் சைட்லேருந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம், இதை பற்றி நாங்கள் வந்து 2 months முன்னாடியே வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தோம். பட் அந்த ப்ரொப்போசலுக்கு வந்து உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால தான் இந்த ட்ரேட் டீல் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலைன்னு சொல்லி அந்த ஒரு இஷ்யூ வந்து போயிருந்தது. அப்போது அந்த யூஎஸ் இந்தியாவோட அந்த ட்ரேட் டீல் போகாத ரீசன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரஷ்யா கிட்ட வந்து நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து பை பண்ணியிருந்தாங்க. அது இப்போ யூஎஸ் வந்து ஒரு ப்ரொப்போசல் வச்சதுனால தான் அது வந்து ஹோல்டில் இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் பார்க்கும்போது யூஎஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா திரும்பவும் வந்து அவங்க ஒரு 25%, இப்போ நீங்கள் வந்து ரஷ்யா கிட்ட வந்து ஆயில் நீங்கள் கண்டினியூஸாக வந்து பை பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னொரு 25% வந்து உங்களுக்கு நான் டேரிஃப் இம்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஓவராலாக வந்து இப்போ யூஎஸ் இந்தியா மேலே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50% கிட்ட வந்து டேரிஃப் வந்து இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யூஎஸ் இந்தியாவோட ட்ரேட் டீல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 25% வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 25% மட்டும்தான் இப்போது யூஎஸ் வந்து இந்தியா மேலே டேரிஃப் வந்து இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போது அந்த டைமில் ட்ரம்ப் பண்ண ஒரு ட்வீட்டில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போது இந்தியா வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் வந்து நாங்கள் யூஎஸ் கிட்ட வந்து ஆயில் வந்து பை பண்ண மாட்டோன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணதால நான் வந்து 25% ஆஃப் டேரிஃப் வந்து இதில் நான் ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தாரு. பட் இந்தியா சைடில் பார்க்கும்போது அதை பற்றி எந்த டீட்டெயிலும் வந்து நம்மளுக்கு ஒரு அஃபிஷியலாக பார்க்கும்போது எந்த டீட்டெயிலும் வந்து இந்தியா சைட்லேருந்து கிடையாது. இது மாதிரி இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்க மாட்டோம்னு சொல்லி அந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸும் வந்து இல்லை. இதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஓகே, இப்போது இந்த டேரிஃப் இப்போது சுப்ரீம் கோர்ட் போனதுக்கான ரீசன் என்ன, இப்போ எந்த ஆக்டை பேஸ் பண்ணிவிட்டு இந்த டேரிஃப் எல்லாம் இப்போது யூஎஸோட பிரசிடென்ட் இப்போ ட்ரம்ப் வந்து எதை பேஸ் பண்ணிவிட்டு இதெல்லாமே வந்து இம்போஸ் பண்ணுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் மேஜராக பார்க்கும்போது இவர் இந்த டேரிஃப் வந்து இம்போஸ் பண்ணதுக்கான லா பார்த்தீங்கன்னா 1977 அந்த லா பேஸ் பண்ணி தான் வந்து இது வந்து இம்போஸ் பண்ணுது. இப்போது இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர் ஆக்ட் இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த டேரிஃபெல்லாம் வந்து இம்போஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இந்த ஆக்ட் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எமர்ஜென்சிக்காக தான் இந்த ஆக்டை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஃபாரின் எனிமீஸோட இப்போது யூஎஸ் அதர் கண்ட்ரீஸில் இருக்கவங்க அவங்க மேலே வந்து இம்போஸ் பண்ணுற ஒரு ஆக்ட் தான் வந்து இது வந்து நேஷ்னல் எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆக்ட். பட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எமர்ஜென்சி இல்லாத டைமில் என்ன பண்ணியிருக்காருன்னா இது வந்து நான் வந்து டேரிஃப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து இந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து
பிரசிடென்ட் வந்து இதை அப்ரூவ் பண்ண முடியாது. இது வந்து நம்ம காங்கிரஸ் அவங்க தான் வந்து இதை அப்ரூவ் பண்ணுவாங்க. இது வந்து பிரசிடென்ட் சைட்லேருந்து அப்ரூவே வந்து பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இப்போது இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் வந்து கொடுத்துறாங்க. இது வந்து எல்லாமே வந்து ட்ரேட் எல்லாமே செட்டில் டவுன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்தியா இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 18% வந்து டேரிஃப் வந்து இது பண்ணுறோம். அந்த டைம் நம்ம பங்களாதேஷும் பார்த்தோம். பங்களாதேஷ் வந்து அரௌண்ட் 19% கிட்ட வந்து அவங்க டேரிஃப் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இல்லை இது வந்து ஒரு மேஜர் ட்ராபேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ட் வந்து ஒரு எமர்ஜென்சி டைமில் போடுறது. பட் ட்ரம்ப் பண்ண விஷயம்னா இது வந்து ஒரு ஃபேக் எமர்ஜென்சி வந்து அவர் கிரியேட் பண்ணார். ஏன்னா இதை தான் வந்து அந்த கோர்ட் அந்த வேடிக்கிட்ட வந்து அவங்க வந்து சொன்ன விஷயம், இது வந்து ரியல் எமர்ஜென்சி கிடையாது, இது வந்து ஒரு ஃபேக் எமர்ஜென்சியை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து இந்த ஆக்டை வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போது இந்தியா, மெக்சிகோ, கனடா இந்த கண்ட்ரிஸ் மேலே எல்லாமே வந்து இப்போது அவங்க இப்போ யூஸ் பண்ண அந்த டேரிஃப் எல்லாமே வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லி இப்போ கோர்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை செகண்ட் மேஜரான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ அவர் அனௌன்ஸ் பண்ண எல்லா டேரிஃபுக்குமே வந்து இது அப்ளிகபிளா அப்படின்னா இது எல்லா டேரிஃபுக்கும் அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா சில டேரிஃப் வந்து அவர் லீகலாக தான் வந்து மூவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ ஒரு அனௌன்ஸ் பண்ணுது திடீர்னு வந்து 25%. இப்போ ரஷ்யா கிட்ட நீங்கள் ஆயில் வாங்குறீங்களா 25%. இப்போது சைனா மேலே வந்து 50%. சைனா மேலே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100% கிட்டலாம் டேரிஃப் படாது. அது எல்லாமே வந்து இல்லீகல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நார்மலாக இப்போது யூஎஸ் அதுக்கப்புறம் வந்து இப்போ மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது சில முன்னாடியே வந்து இந்த ட்ரேட் டீல்ஸ்லாம் இருக்கும் இவ்வளோ டேரிஃப்னு சொல்லி. இப்போது அது எல்லாமே இதனால் இம்பேக்ட் ஆகுமானா அதெல்லாம் வந்து இம்பேக்ட் ஆகாது. இவர் வந்து அந்த என்ன சொல்லிட்டு நீங்கள் எங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து கூட்ஸ் வந்து நீங்கள் பை பண்ண மாட்டீங்க, நான் எந்த அளவுக்கு பை பண்ணுறோமோ அந்த பர்சன்டேஜ் அளவுக்கு நீங்கள் பை பண்ண மாட்டேன்னு சொல்லி இவர் போட்ட டேரிஃப் அந்த 1977 அந்த ஆக்டை பேஸ் பண்ணிவிட்டு இவர் போட்ட டேரிஃப் மட்டும்தான் இன்வேலிட்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவர் போட்ட அந்த செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது 232 இப்போது டேரிஃப் நேஷனல் செக்யூரிட்டிஸ் இப்போது ஸ்டீல், அலுமினியம், காப்பர் இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50% கிட்ட வந்து போட்டிருக்காரு. இதுவே வந்து நீங்கள் ஆட்டோமொபைல்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஹெவி ட்ராக்ஸு, ஆட்டோ ஸ்பேர் இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு 25%. அதுக்கப்புறம் வந்து இப்போது ஃபர்னிச்சர் அதுக்கப்புறம் வந்து கிச்சன் கேபினட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நியர்லி வந்து ஒரு 25% வந்து இது முன்னாடியே இருந்திருக்கு. இது எல்லாமே வந்து லீகல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கோர்ட் அவங்க வந்து வேடிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்த டேரிஃப் அந்த இஷ்டத்துக்கு அது போட்டிருந்தாலும் ஒரு 50%, 25% இது எல்லாமே வந்து இல்லீகல். பட் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து லீகல்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போது செக்ஷன் வந்து 301 இது பார்க்கும்போது இது அன்ஃபேர் ட்ரேட் டீல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மெயின்லி இது பார்த்தீங்கன்னா சைனா மேலே அவர் போட்ட இது. ஏன்னா இப்போ மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ஹையஸ்ட்டாக வந்து ஒரு 50% டேரிஃப் வந்து இம்போஸ் பண்ணியிருந்தார். பட் இதுவே வந்து சைனா பார்க்கும்போது அந்த டைமில் அந்த ட்வீட் பண்ணியிருப்பார், இவங்க மேலே நான் வந்து ஒரு 100% வந்து டேரிஃப் போட போகிறேன், உங்க வந்து 150% வந்து டேரிஃப் பண்ண போகிறேன்னு சொல்லி அக்கார்டிங் டு அந்த 301 அந்த செஷன் பேஸ் பண்ணிவிட்டு இவர் கொடுத்துருந்தது. இது எல்லாமே வந்து இது அவங்க இல்லீகல்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வேடிக்கை வந்துட்டு உடனே என்ன பண்ணியிருக்காரு ட்ரம்ப் திரும்பவும் வந்து ஒரு 10% வந்து டேரிஃப் போட்டிருக்காரு. இப்போ இது போட்ட செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 122 ஆஃப் ட்ரேட் ஆக்ட் 1974 இதை யூஸ் பண்ணிவிட்டு இப்போது அவர் போட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து டேரிஃப் வந்து இப்போ எல்லா கண்ட்ரீஸ் மேலேயும் நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காரு. இப்போ இந்த ஆக்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இவர் வந்து இதை பேஸ் பண்ணிவிட்டு ஹையஸ்ட்டாக முன்னாடி போட்ட மாதிரி அந்த 25%, 50% அந்த மாதிரி டேரிஃப் வந்து இம்போஸ் பண்ண முடியாது. ஏன் இன்டாக்டாக பேஸ் பண்ணிவிட்டு இவரால் மேக்ஸிமம் வந்து ஒரு 15% டேரிஃப் மட்டும்தான் வந்து மற்ற கண்ட்ரிஸ் மேலே போட முடியும். இல்லை இன்னொரு விஷயம், இது வந்து டெம்பரவரி டேரிஃப், இது வந்து பர்மனன்ட் டேரிஃப் கிடையாது. ஏன்னா இந்த ஆக்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது வந்து 150 days மட்டும்தான் இது வந்து வேலிட். அதுக்கப்புறம் வந்து இது காங்கிரஸில் இது வந்து அப்ரூவ் ஆச்சுன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. இல்லை இது வந்து அப்ரூவ் ஆகலை, மெஜாரிட்டி பார்த்துட்டு இது வந்து அப்ரூவ் ஆகலைன்னா இது வந்து இவங்க கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அப்போது இப்போ போட்ட கரண்ட் அந்த 10% டேரிஃபும் வந்து இது டெம்பரவரி தான், இது வந்து பர்மனன்ட் டேரிஃப் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போது நீங்கள் சைனா இதுவே எடுக்கலாம். சைனா பார்த்தீங்கன்னா இப்போது 25% அவங்க எவ்வளோ வந்து சைனா மேலே டேரிஃபை இம்போஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த சைனா மேலே வந்து ஒரு 25% போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பேஸ்லைன் வந்து ஒரு 10%, திரும்பி வந்து ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு 10%, அதுக்கப்புறம் ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அரௌண்ட் ஒரு 100% ஓவராலாக வந்து ஒரு 100% கிட்ட வந்து சைனா மேலே வந்து டேரிஃப் இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது அந்த கோட் வெடிக்கு பேஸ் பண்ணி பார்க்கும்போது
எமர்ஜென்சி அந்த 20% வந்து இப்போ ரிமூவ் ஆயிருக்கு. பட் ஸ்டில் வந்து இப்போ சைனா மேலே பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 35% ஆஃப் டேரிஃப் வந்து ஸ்டில் இது வந்து கண்டினியூ ஆகுது. அந்த செஷன் வந்து 232 அந்த செஷன் வெளி பார்க்கும்போது ஸ்டில் இது வந்து நமக்கு வந்து கண்டினியூ ஆகுது. அப்போது சைனா இப்போ யூஎஸ் கிட்ட வந்து ஸ்டில் 35% ஆஃப் டேரிஃப்ஸ் வந்து பே பண்ணும். இப்போது இதோட இம்பேக்ட் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும்? இது வந்து பாசிட்டிவ் நியூஸாக நெகட்டிவ் நியூஸ்? ஆனால் இப்போது இதுக்கு வந்து ட்ரம்ப் ரியாக்ட் பண்ணும்போது இந்த வெயிட் வரும்போது ட்ரம்ப் அவர் சொன்ன ஒரு விஷயம் இது வந்து நான் வந்து அப்சல்யூட்லி வந்து ஷேம் ஆன இப்போது சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி அவரோட பாயிண்ட் ஆஃப் வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போது இதோட இம்பேக்ட் மார்க்கெட்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் வீக் ஒரு ஃப்ரைடே பார்க்கும்போது ஒரு நல்ல ரேலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து க்ளோசிங் வச்சிருக்கு. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் வீக் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து எப்படி இருக்கும் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இப்போ நம்மளுக்கு வந்து கரண்ட்டாக வந்து என்ன ஃபார்மேஷனில் இருக்குது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு சொல்லி இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து ஒரு சார்ட்லேயே வந்து அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்க்கலாம். ஏன்னா இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே அந்த வேடிக்கு வரும்போது நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டியில் வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தது. ஏன்னா இப்போ ஒரு இன்ட்ராடேலே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி அரௌண்ட் ஒரு 500 பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து ஒரு 2% கிட்ட வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, இப்போது மோஸ்ட்லி ஒரு ரீட்டைலர் பண்ணுற ஒரு விஷயம் இப்போ மார்னிங் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து கேப் அப், கிஃப்ட் நிஃப்டி வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து கேப் டவுன் ஆகுன்னு சொல்லி மோஸ்ட்லி இது காமனாக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். அந்த மாதிரி மார்க்கெட் எப்பவுமே வந்து ரியாக்ட் ஆகணும் கிடையாது. ஏன்னா இப்போ ட்ரெண்ட் பையாக இருக்கும்போது உங்களுக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து மார்னிங் ஒரு நெகட்டிவாக இருந்தால் கூட கீழே புல் பேக் கொடுத்துட்டு திரும்ப நம்மளுக்கு வந்து மேலே போகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது கிஃப்ட் நிஃப்டி லாஸ்ட் ஃப்ரைடே பார்க்கும்போது ஒரு 2%. அப்போ ஃபஸ்ட் நம்ம ஓவராலாக கிஃப்ட் நிஃப்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துலாம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் இப்போ இதுலையும் நம்மளுக்கு டெக்னிக்கல் ஒர்க் ஆகுமானா ஜஸ்ட் ஒரு சார்ட், நீங்கள் சார்ட் உங்களுக்கு இருந்தாலே அதை பேஸ் பண்ணிட்டு உங்களால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அடுத்த மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது, ரெசிஸ்டன்ஸில் இருந்து ஒரு புல் பேக். இப்போ இதே மாதிரி தான் வந்து நமக்கு நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி தான் நிஃப்டிலேயும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஃபார்மாக இருக்கும். அப்போது கிஃப்ட் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ மேஜராக நம்மளுக்கு வந்து இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். இதுவே நீங்கள் பாட்டமில் இது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் லெவலாக வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். அப்போது கிஃப்ட் நிஃப்டியும் வந்து ஓவராலாக ஸ்டில் இது வந்து பையில் வந்து ஒரு சைட் வேஸ். அப்போது இந்த இடத்துல பர்டிகுலராக வந்து நம்மளுக்கு அந்த ஜம்ப் ஏன் கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் டூல்ஸ் இப்போ ஃபிபனோக்கி அந்த மாதிரி நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ வந்து கிடைக்கும். எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த நியூஸஸ் வந்துட்டு மார்க்கெட் வந்து ஜம்ப் ஆச்சு அப்படின்னு சொல்லி இப்போது எக்ஸாக்டாக எந்த இடத்துல வந்து நம்ம ஜம்ப் ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம். இப்போது கிஃப்ட் நிஃப்டியில் பார்க்கும்போதும் எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து 0.68 இந்த இடம் ஹிட் பண்ணிட்டு அப்புறம் தான் இந்த இடத்துல தான் வந்து ஜஸ்ட் ஒரு கன்சாலேஷன். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது இதுலேயே வந்து ஜஸ்ட் நியூஸ் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல்ஸ் இதை கம்பேர் பண்ணிங்கனாலே இன்னும் கொஞ்சம் கிளியரான வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போது நியூஸ் எந்த இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு வந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு தடவை நமக்கு ஹிட் பண்ணிவிட்டு இங்கே பவுன்ஸ் பேக் ஆகும்போது தான் நமக்கு அந்த நியூஸஸ் பேக்கப் பண்ணும்போது இங்கே வந்து நமக்கு அந்த மொமெண்டம் கொடுத்தது. அதனால் இங்கே வந்து பை போகலாமா, நாளைக்கு வந்து கேப் அப் ஆகுமா இல்லை கேப் டவுன் ஆகுமா? என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நாளைக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆனால் கூட என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகணும். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது. அப்போ இதுக்கு மேலே நமக்கு எங்கே ஓப்பன் ஆனாலும் ஒரு கேப் அப் கொடுத்தா கூட கண்டிப்பாக ஒரு புல் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, அதனால் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு இதுக்கு மேலே கம்ஃபர்டபுளாக வந்து நம்மளுக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் திரும்ப நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரையும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் கிஃப்ட் நிஃப்டி ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து எப்படி ஓப்பன் ஆகுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபர்தராக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இப்போது நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி பார்த்துக்கலாம். இப்போ நிஃப்டி நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு புல் பேக் இந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் வந்து கொடுத்துருந்தது. இப்போது கிஃப்ட் நிஃப்டியும் சரி நிஃப்டி ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து சார்ட் சேமாக தான் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலும் இப்போ எப்படி நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோமோ சேம் இப்போ இங்கேயே வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு மேஜராக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகுது. இப்போ பாட்டமில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் வந்து நமக்கு மேஜராக வந்து ஒரு சப்போர்ட் லெவல் தெரியுதா. அப்போ இதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸ் இல்லை நீங்கள் ஃபிப்னாக யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக
அது லெவல்ஸ் வந்து ஹிட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த பவுன்ஸ் பேக் அந்த விஷயம் வந்து நடக்கும். அப்போது நிஃப்டி பார்க்கும்போது ஸ்டில் இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த வீக் வந்து எப்போ வந்து நம்ம இங்கே செல்லிங் போவோம், ஃபர்ஸ்ட் வந்து எப்போ வந்து நம்மளுக்கு வந்து செல்லிங் போகும், ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல் தெரியுதா. இது ப்ரீவியஸாக பார்க்கும்போது இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து ஆக்ட் ஆன இடம். இப்போ இந்த இடம் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனோம். இப்போ கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு இது பிரேக் அவுட் ஆனதுனால இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து ஆக்ட் ஆகுது. அப்போது இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் லெவல், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அப்போது மார்க்கெட் இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகாத வரையும் இங்கே வந்து செல்லிங் போகிறது சேஃப் கிடையாது. ஏன்னா ட்ரெண்டு ஃபஸ்ட்டு ஓவரால் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ட்ரெண்ட் வந்து பை, இது வந்து செல்லிங்கே கிடையாது, பைலேயே வந்து என்னன்னா ஒரு ஓவராலாக வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைட் வேஸில் இருக்குது. ஓவரால் பை ட்ரெண்டில் வந்து ஒரு கன்சாலேஷன் ஃபேஸில் இருக்குது. அந்த கன்சாலேஷன் ஃபேஸ்லேயும் திரும்ப நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு சைட் வேஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போது நெக்ஸ்ட் வீக் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ரேஞ்ச் கீழே வந்தால் மட்டும் செல் போங்க. இல்லை இங்கே ரேஞ்ச் கீழே வரலன்னா திரும்ப நம்மளுக்கு வந்து நிஃப்டி வந்து என்ன நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, இப்போ இந்த இடத்துலையும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைட் வேஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நியர்பை ரெசிஸ்டன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேஞ்ச் தான். இப்போது 25,571 ட்ரேட் ஆகுது. அப்போ மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,900. இது பிரேக் அவுட் ஆனால் தான் அடுத்து நம்மளுக்கு வந்து இந்த லெவல்ஸ் வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதனால் மார்னிங் கேப் அப் ஆகும். மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுனாலே வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் 400 பாயிண்ட்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஃபஸ்ட்டு செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் பண்ணலாம். அப்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நியர்பை ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது 25,900 இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் வந்து நம்ம நிஃப்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் செல்லிங் போகிறதா இருந்தால் இந்த ரேஞ்ச் கீழே பிரேக் அவுட் ஆனால் மட்டும் செல்லிங் போங்க. இப்போ கரண்ட்டாக வந்து நிஃப்டி பார்க்கும்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு வந்து ட்ரேட் ஆகுது. இது வந்து ஓவராலாக பார்க்கும்போது ஒரு சைட் வேஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போது ப்ரீவியஸாக வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டில், அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலர் கேண்டில், இதை பேஸ் பண்ணிவிட்டு இதை பேஸ் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் நம்ம பொசிஷன் எடுக்க மாட்டோம். ஏன் எடுக்க மாட்டோம் அப்படின்னா சைட் வேஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து புலிஷாக இருக்கும், அடுத்த நாள் பேரிஷாக இருக்கும். இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து சைட் வேஸில் தான் வந்து இருக்கும். ட்ரெண்டிங்கில் பார்க்கும்போது நல்ல ஒரு மொமெண்டம். அப்போ கரண்ட்டாக வந்து நிஃப்டி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சைட் வேஸில் இருக்குது, இது வந்து ட்ரெண்டிங்கில் கிடையாது. அதனால் எப்படி ஓப்பனான்னு சொல்லி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நிஃப்டியில் வந்து ட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். இப்போது பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் வீக் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம், லாஸ்ட் ஃப்ரைடே பார்க்கும்போது நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தது. இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் இது வந்து நமக்கு வந்து மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகும். ஒரு சப்போர்ட் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து மேஜராக வந்து ஒரு சப்போர்ட் லெவல். ஏன்னா ப்ரீவியஸாக பார்க்கும்போது இந்த இடம்லாம் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிடும். இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது இந்த இடம் நமக்கு வந்து சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகுது. அப்போது பேங்க் நிஃப்டி திரும்ப நம்மளுக்கு வந்து எப்போ ஒரு பையிங் மொமெண்டம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகணும். இந்த ரேஞ்ச் இது வந்து நான் என்னோட லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன். இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ திரும்ப நமக்கு வந்து என்ன சொல்லுவோம், பேங்க் நிஃப்டி வந்து ஒரு புது ஹைஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ இப்போ கரண்ட்டாக பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இது வந்து நமக்கு வந்து ஒரு சைட் வேஸில் இருக்குது. அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்ப நம்மளுக்கு வந்து ஒரு புது ஹைஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து நிஃப்டி ஒரு ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 30,000 நான் வந்து ஒரு லாங் டேர்ம் பார்க்கும்போது ஒரு 30,000 வந்து நான் நிஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 67,000 கிட்ட போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் அது வந்து ஒரு கன்சாலேஷன் முடிச்சுட்டு மேஜராக ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அந்த லெவல்ஸ் வந்து நம்ம மொமெண்டம் பேஸ் பண்ணிவிட்டு நம்ம குயிக்காகவே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது அந்த மேஜராக பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து உங்களை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நமக்கு வந்து அந்த நியர்பை ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் தான் என்னென்ன புது ஹை போகும்போது நிறைய பேருக்கு வந்து நமக்கு வந்து நியர்பை ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி தெரியாது. இப்போ அதை வந்து நான் உங்களுக்கு அப்கமிங் கெஸ்ட் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே, அதில் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ கரண்ட்டாக வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து சைட்வேஸில் இருக்குது. இப்போது இதோட நியூஸ் இம்பேக்ட் இருக்குமான்னு சொல்லி ஃபஸ்ட் மார்னிங் உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். இம்பேக்ட் உங்களுக்கு வந்து பெருசாக நமக்கு வந்து கேப் அப் கொடுத்தா கூட இது வந்து நமக்கு சைட்வேஸில் இருக்குது. அப்போது ஒரு கேப் அப் கொடுத்தாலும் திரும்பி வந்து நமக்கு வந்து புல் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு செல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபார்மேஷன் பேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணுங்க. தேங்க்யூ.